Bhaiya, here I can stay, va? I can stay tonight. Sleep here. Yeah. Thank you, Bhaiya. ஆமாம் Bhaiya? I am with you. ஓகே என்ன சொல்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றாரு. நம்ம எதுக்குமே கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு கெத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்காஃப் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க நம்ம கிட்ட பாருங்கள். ஏன்னா கூட்டமாக இருக்குல்ல, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க வீட்டுக்கு. மீன் தெரியுதா தெரியல. இது பாருங்க, இதுக்கு வந்து நான் அடிமை. இதுக்கு ஒரு கப்பில் தருவாங்க. டாமெண்ட்ரி மாதிரி இருக்கும். 45 நம்பர் பெட்டு. இதுதான் அந்த டெம்பிள். நான் இங்கே தங்குறதுக்கு காரணமே வந்து நான் ரூம் எடுத்தால் ஒரு 1K ஸ்பெண்ட் பண்ணணும். 1K ஒரு நாளைக்கு, 2 நாள் ஆனால் 2K. ஆனால் இங்கே நான் 200 தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதை விட பயங்கரமான வியூ. காசு கொடுங்க, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டு. பார்ப்போம், அந்த சீட் கொடுத்தா இருப்பேன், இல்லை நான் கிளம்பிடுவேன். ஐ கோ ஃபார் ஹோட்டல். இதுதான். ஏய், யாருன்னு ஏன்னா அடிக்கிறீங்க? மங்களாச்சாரியா குருதுவாராயா. We came here last time, same place. भैया नंबर 851 TN19 4 नंबर बोलो. हाँ 4 नंबर 15. हाँ भैया, here I can stay, va? I can stay tonight. Sleep here. Yeah. தேங்க்யூ பையா. ஆமாம், நான் சொல்லேன், இங்கே வந்து இந்த கோயில் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே ஒரு எனக்கு ரூமில் தங்கிறத விட இந்த மாதிரி இடம் இது பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். இருங்க, பேகெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க்கு. இப்போது பேகெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்னென்னு பார்க்குறேங்க. இதாங்க இந்த சிங்கு டெம்பிள். இதை பாருங்களேன், சூப்பராக இருக்கும். போன உடனே இதே இடத்துல தான் இருந்தேன். செம்மையாக இருக்கும் ஃபுட்டுலாம். கேமராவை ஆஃப் பண்ணிடலாம், பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. இவர்கிட்ட கேட்போம். இங்கே ஒரு குளம் இருக்குது, நான் காட்டுறேங்க. ஐயோ, நான் ஷூ போட்டே வரேனே. போட்டுன்னு வராங்க இங்கே. ஓகே, இவர்கிட்ட கேட்போம். கைஸ், இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து நேம் பையா. My name is Anil Sharma. Anil Sharma. I am from J&K, Jammu Kashmir. I'm also touring Jammu Kashmir only, Ladakh. I'm coming from there. You coming from the Ladakh? Ladakh, yeah. பாருங்க கைஸ், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்ன கதைனா, லாக்கு மட்டும் ஒன்று வாங்கிக்கோன்றாங்க இவங்க. லாக்கு வாங்கிட்டா லாக்கில் வந்து பார்த்தோன்னா நீ உன் லாக்கை போட்டுக்கலாம், நீ உன் பூட்டு ஒன்று வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சரி, இவர் கூட்டு போயிட்டு பூட்டு வாங்கி தரேன்னாரு. இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம், அங்கே ஃபுட்டு. பையா ஃபுட்டு ஃப்ரீ ஃபுட்டு. ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரூமுக்கு 200 ரூபா கேட்குறாங்க. அந்த ஏசி ஆனால் சரி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுத்துட்டு லாக் வாங்கிட்டா அங்கே இந்த லாக் எப்படி நமக்கு தேவைப்படும்ல. கீ yeah. While coming back, I have another bag. We can bring that also. Okay. I am take a room with you. Okay. Same. Okay. You are working here? I am working. I am come from here to work here. Work here? But not they don't give me any job. Why? Then what are you doing here? I am totally seva and langar. Save like social service. சோஷியல் சர்வீஸ் மாதிரி இப்போ இறங்கிட்டு இருக்காருங்க இவங்க. இதுதான் அந்த டெம்பிளோட ஒரு மெயின் மேட்ரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா I am coming from here above 7 days. 7 days. Okay. லாக் வாங்கிட்டு வில் கெட் த லாக் அண்ட் கெட் த பேக். ஓகே, அனதர் பேக் ஃப்ரம் த பைக்கில் ஒரு பேக் இருக்குது, எடுத்துன்னு அங்கே போயிடலாம். அப்படியா? ஓகே. என்ன சொல்கிறாருன்னா, நேம் பையா? My name is Anil Sharma. Anil Sharma ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நம்பர் வாங்கிக்கணும். நான் கிவ் யூ நம்பர். ஓகே. என்ன கதைனா, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றாரு. நம்ம எதுக்குமே கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு கெத்தாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும் உள்ள. ஸோ போயிட்டு லாக்கை வாங்குகிறோம், சாப்பிட்றோம், மட்டை தூங்குறோம், அவ்வளோதான். ஓகே, லாக்கம் வெறி ஆகிட்டாங்க. இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், 10 ரூபா அதிகமாக சொல்லிட்டான் அவன். அதனால் வேறு ஒரு கடைக்கு கூட்டு வந்துட்டான். எனக்கும் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகலான்ற மாதிரி டயர்டு இல்லை, இவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்குது. அப்படியே சுற்றியும் காட்டுறாப்பில்ல இந்த இடத்த. பாருங்க, இது அல்டிமேட்டாக இருக்கும். இது சாப்பிட பிரெட் பர்புக்காக சம்திங் ஏதோ வரும். இது சில அடி நேரத்தையும் சுற்றி பார்த்த மாதிரி அவங்கள எப்போ நம்ம டெல்லியில் சுற்றி பார்க்குறது. ரூம் எடுத்தாச்சு. இதுதான் என் ரூமு.
எஸ்கலேட்டர் இது. அதாவது டாமெண்ட்ரி மாதிரி இருக்கும். அது அதை பாருங்கள், ஃபுல்லாக டாமெண்ட்ரி மாதிரி இருக்கும். 45 நம்பர் பெட்டு. இதான் அந்த டெம்பிள். நான் இங்கே தங்குறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூம் எடுத்தால் ஒரு 1K ஸ்பெண்ட் பண்ணணும். 1K ஒரு நாளைக்கு, 2 நாள் ஆனால் 2K. ஆனால் இங்கே நான் 200 தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதை விட பயங்கரமான வியூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர் இருக்குங்க. அங்கே நான் வீடியோ எடுப்பேன். முன்னாடி இந்த ரிவர் நான் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ அதனால தான் லிஃப்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஐயோ விட்டுருண்ணே. அதான் சரி எடுக்கலாம் அப்படின்னு நான் கீழே போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபுட்டும் ஃப்ரீ தான், போய் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி டால் அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்குற மாதிரி தான் காசு. தேங்க்யூ. ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா டோக்கன் கொடுத்துட்றாங்க. அதுவும் சில் தான், போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்காஃப் ஒன்று கொடுத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். இங்கே நம்ம கிட்ட பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஏன்னா கூட்டமாக இருக்குல்ல, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க. மூஞ்சில் ரொம்ப கருப்பாகிடுச்சு வந்து இல்லை ஃபுல்லாக அந்த வெட்ஷீட்டை திறந்து விட்டுட்டே ஓடணும்னா ஹேரும் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு 10 நிமிஷம் விட்டுருவாங்க. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் சோப்பு வாங்கிட்டு கை கழுவி நீங்கள் சோப்பு கொடுத்தாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண சோப்பு அதெல்லாம் அந்த இதெல்லாம் காலி. ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வச்சுருந்தேன். காலையில் வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு அது போட்டு மும்பை. வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. என்னென்னா 5 சப்பாத்தி டால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. அது சம்திங் அந்த பொட்டேட்டோலாம் வேறு லெவல். கேட்டே இருக்கேன், கொடுத்துட்டே இருக்காங்க. 2-3 தடவை கேட்டெல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளோ வேணால் தருவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் வச்சுட்டேன் லைட்டாக, அதில் சாப்பிட்டு போங்க, ஒருத்தரம் தட்டை வாங்க. சத்தியமாக நான் வெளியே சாப்பிட்ற அந்த ஒரு 80 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்க கடை இருக்குல்ல, அந்த 100 இருக்க கடைக்கு இது ஒர்த். செம சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்லாம் அல்டிமேட். பிக்கிள் 2 சப்ஜி ஒரு சப்பாத்தி, அல்டிமேட். இப்போ போய் தூங்குவேன், ஏதாவது பண்ணுவேன். இங்கே போனால் வீடியோ எடுப்பேன். அப்படா ஓகே ஓகே. இது பாருங்க, இதுக்கு வந்து நான் அடிமை. இதுக்கு ஒரு கப்பில் தருவாங்க. இப்போ மாதிரிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கப்பில் தரது சாமிக்கு எடுத்துகிட்டு போய் நான் உள்ளேயே போகல. இப்போ தான் போனோம். அப்படியே லேக்கை போய் பார்க்கலாம் இருங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நான் அடிமை. வேறு லெவலில் இருக்கும் அது. ஆக்சுவலி தான் சாப்பிட்டேன், அதனால் லேக்கு வந்தேன். வழியில் இருந்து சரி வாங்கிட்டேன். சூப்பராக இருக்கும். அது செம ஸ்வீட்டாக இருக்கும். இதுதான் லேக்கு. இதுக்காக தான் வந்தேன். இது செமையாக இருக்கும். நைட்டு பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்கும். நைட்டு ஒரு 11 o'clock 12 o'clock வந்தால் ஃபுல்லாக பர்பிள் கலர் வந்து பாருங்களேன். இங்கே என்ன வேணால் பண்ணலாம். மீன் தெரியுதா தெரில. ஓகே சொன்னது. இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சில்லாக கிளம்பிடுவேன். ஆனால் யாரும் எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் என்னை பார்த்தாங்க நல்ல. ஆனால் எல்லோரும் அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. சரியான இடம், எனக்கு ஜாலியாக இருக்குங்க. ஃபோட்டோஸ் தான் குளிக்கிறாங்க. ஃபோட்டோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் அழகுது. இதாங்க இஸ் குருத்வாரா. வேறு லெவலில் இருக்கு பாருங்க. எங்கேயா போனால் ஏதாவது ஒரு குடும்பம் காலம் இருக்காது நமக்குன்றாங்க. அந்த மாதிரி வெளியெலாம் ஃபுல்லாக போய் சில்லாக சுற்றி பார்த்துலாம் வந்தால் என்னோடய டிக்கெட்டில் என்னோடய சீட்டில் வேறு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. கேட்டால் நீ போய் வேறு இடத்துல போடு அப்படின்றாரு. அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நான் அதை விட்டுட்டு இருப்பேன். சரி ஓகேன்ட்டு அந்த இடம் வந்து வாசல்லே வருது போல் அவர் சொல்கிற இடம். 45 என்னோடய சீட் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சுப் அப்படின்ட்டார். சுப்புன்னு எனக்கு சப்புன்னு ஆகிடுச்சு. எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். அப்படிலாம் பேசக்கூடாது. நோ 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 நாட் லைக் யூ பேக் டு லைக் தர் அப்படின்னா லைட்டாக அப்புறம் கீழே வந்துட்டேன். காசு கொடுங்க, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டு. பார்ப்போம், அந்த சீட் கொடுத்தா இருப்பேன், இல்லை நான் கிளம்பிடுவேன். ஐ கோ ஃபார் ஹோட்டல். இந்த கோயில் நல்லாயிருக்கும்னு வந்தேன். பார்ப்போம், தெரில. வெல் சி.